இங்க ஒரு குட்டி பையன் சின்ன வயசுலயே நிஞ்சா கத்துக்க ஆசைப்பட்டு ஒரு இறக்கமே இல்லாத நிஞ்சா அகாடமியில போய் சேர்றான். அவனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தப்பா ஒரு ஸ்டெப்ப வச்சிடறான். உடனே அவனோட குரு எழும்பி வந்து அவனோட பாதத்துல ஓங்கி கொடூரமா அடிக்கிறாரு. இப்போ அவனோட பாதத்துல தோல் கிழிஞ்சு ரத்தம் வந்தாலும் கண்ணீரை அடக்கிக்கிட்டு வலியை சகிச்சுக்கிட்டு திரும்பவும் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட கனவு ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் நிஞ்சாவா மாறணுங்கிறது தான் அவனோட டார்கெட். அன்னைக்கு நைட்டு முழுக்க அவனுக்கு வலியால தூக்கமே வரல. அந்த டைம்ல அதே அகாடமியில சேர்ந்திருந்த ஒரு பொண்ணு அவன் மேல பரிதாபப்பட்டு அங்க வர்றா. அவ யாருக்குமே தெரியாம அவனோட காயங்கள்ல மருந்து தடவிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே வருஷங்கள் போகுது. அந்த குட்டி பையன் இப்போ வளர்ந்து ரைசோங்கிற ஒரு இளைஞனா மாறிடுறான். அவன் இப்போ நல்ல டேலண்டான நிஞ்சாவா மாறி அவன் மாஸ்டரோட பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறுறான். அவனோட மாஸ்டர் கத்து கொடுத்த நிறைய டேலண்ட்ஸ் இப்போ அவன் கிட்ட இருக்குது. ஆனா அங்க நடக்கிற ட்ரைனிங் எல்லாம் இன்னும் இறக்கமே இல்லாம தான் இருக்குது. ஒரு நாள் ட்ரைனிங் டைம்ல அவனோட சீனியருக்கு அவன் இறக்கம் கட்டினதால மாஸ்டர் அவனை கடுமையா பனிஷ் பண்ணிடுறாரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தரையில வலியால விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் மாஸ்டர் டோரை திறந்துட்டு உள்ள வரும்போது அவன் திரும்பவும் ஸ்டெடியா ரெடி ஆகி ரெக்கவர் ஆகி உட்கார்ந்துருக்கான். அவனோட மன உறுதியை பார்த்துட்டு மாஸ்டர் ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிராக்டிஸ் டைம்ல மாஸ்டர் அவனோட கண்ணு கட்டிக்கிட்டு ஒருத்தன் கூட ஃபைட் பண்ண விடுறாரு. அவனால இப்போ பார்க்க முடியலனாலும் நல்லா கேட்க முடியுது. கொஞ்ச நேரத்திலேயே அவனோட எக்ஸ்ட்ராடினரி நிஞ்சா டேலண்டால ஆப்போனண்டா ஈஸியா தோக்கடிச்சிடறான். இந்த கடுமையான முரட்டுத்தனமான ரைசோவோட லைஃப்ல அந்த பொண்ணு மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அவ எப்பவும் அவனுக்கு பக்க பலமா இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடந்த ஃபைட்ல அவ அந்த பொண்ணை தோக்கடிச்சிடுறான். ஆனா ரூல்ஸ் படி அவளால தோக்கடிக்கப்பட்டவள அவ குத்தணும். ஆனா அவ அதுக்கு தயங்கி குத்த மறுத்துடுறான். இதை பார்த்துட்டு கடுப்பான மாஸ்டர் அவளை ரொம்ப கடுமையா பனிஷ் பண்ணிட்டாரு. அதை பார்த்த ரைசோ ஃபர்ஸ்ட் டைமா அவனோட மாஸ்டர் மேல கோபப்படுறான். ஏன்னா இந்த உலகத்திலேயே அந்த பொண்ணு மேலதான் ரொம்ப பாசமா இருந்திருப்பான். அதுக்கப்புறமா மாஸ்டர் அவளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டுருவாரு. ரைசோ அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து வலியை கொஞ்சம் தாங்கிக்கோன்னு சொல்லி அவளுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியும் கொடுக்குறான். இருந்தாலும் அந்த பொண்ணு அங்க நடக்கிற கொடுமைகளை தாங்கிக்க முடியாம நைட்டு அங்க இருந்து ரைசோ ஹெல்ப்போட எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா தப்பிச்சு போறதுக்குள்ள திரும்பவும் மாட்டிக்கிறான். இதனால மாஸ்டர் கோபத்துல அவளை குத்த சொல்லி அவரோட ஆள் கிட்ட ஆர்டர் போடுறாரு. அவன் கண்ணுக்கு முன்னாடி அவ இறந்து போனதை பார்த்து மனசு உடைஞ்சு போயிடுறான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு ஸ்ட்ராங்கான நிஞ்சாவா மாறிடுறான். எல்லா வெப்பன்ஸையும் இப்போ அவனால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அவனோட பிராக்டிஸும் இப்போ ரொம்ப தீவிரமாகுது. இரும்பு ஆணிகள்ல கூட தலையில நின்று ஈஸியா புஷ் அப்ஸ் எடுக்கிறான். அடுத்த நாள் மாஸ்டர் ஒரு துரோகி பொண்ணை தூக்குல போட சொல்லி ரைசோ கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனா ரைசோவுக்கு அவளை பார்த்ததும் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாஸ்டரால இறந்து போன அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட ஞாபகம் வந்துருது. அவனோட மனசுல அத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த கோபம் வெடிச்சு மாஸ்டர் தான் உண்மையான துரோகின்னு உணர்றான். உடனே அந்த கத்தியை எடுத்து மாஸ்டரோட முகத்திலேயே ஓங்கி வெட்டிடுறான். அப்போ அந்த மாஸ்டர் அதிர்ச்சியில நடுங்கி போயிடுறாரு.